மக்களே, உங்களோட ஓட்டு தான் ஒரு தமிழ்நாட்டோட 5 வருஷத்துக்கு தலை விதியை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களோட ஓட்டு. ஒருத்தவங்களோட வாக்குறுதி என்னென்ன விஷயங்கள் சராசரி மனிதர்களோட வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்தெந்த கட்சி என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்க, அது எப்படியெல்லாம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லா கட்சிகளும் என்ன மாரியான வாக்குறுதிகள் சொல்லியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். எல்லா கட்சியும் கம்பேர் பண்ணி வாக்குறுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டிவிகே தமிழகம் வெற்றி கழகம், டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம், ஏடிஎம்கே அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஃபஸ்ட்டு டிவிகே குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை 2500 ரூபா கொடுக்குறாங்க. டிஎம்கே 2000 ரூபா, ஏடிஎம்கே 2000 ரூபா. பெண்களுக்கு இலவச பேருந்து டிவிகே தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக கொடுக்குறாங்களாம். டிஎம்கே உள்ளூருக்கு சாதாரணமாக உள்ள பேருந்தில் பெண்களுக்கு இலவசம். ஏடிஎம்கே உள்ளூரில் சாதாரணமாக உள்ள பேருந்தில் ஆண் பெண் 2 பேருக்கும் இலவசம். அடுத்தது பார்த்திங்கன்னா இலவச கேஸ் சிலிண்டர் வருடத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம். டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே வருடத்துக்கு 3ன்னு போட்டிருக்காங்க. மாணவர்கள் ஆண்டு உதவித்தொகை 15,000. அதாவது மக்களே, டிஎம்கே மாதம் 1000 ரூபா. ஆனால் ஏடிஎம்கே லேப்டாப் உதவி திட்டத்தோடு விட்டுட்டு, அதாவது ரிட்டையர்மெண்ட் டிவிகே 3000 ரூபா. இப்போ டிஎம்கே 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா, ஏடிஎம்கே 1500 ரூபாலேருந்து 2000 ரூபா. இலவச மின்சாரம் டிவிகே அறிவிச்சிருக்கிறது 200 யூனிட், டிஎம்கே 100 யூனிட், ஏடிஎம்கே 100 யூனிட். அடுத்தது பெண்களுக்கு பாதுகாப்பு படை, அதுக்கு 5 லட்ச ரூபா வரையும் வட்டி இல்லாமல் அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு படைக்குன்னு தனியாக ஒரு தொகையை ஒதுக்கியிருக்காங்க. இது டிஎம்கே குறைவான தொகை. திருமணம் பிறப்பு ப்ளஸ் குழந்தைங்களுக்கு உதவி, அதாவது 8 கிராம் தங்கம், பட்டுப்புடவை, குழந்தைங்களுக்கு மோதிரம், மொத்த கிட்டும் டிவிகேல அறிவிச்சிருக்காங்க. டிஎம்கேல பார்த்திங்கன்னா நிதி உதவி, முத்துலட்சுமி ரெட்டின்னு ஆல்ரெடி உள்ள திட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேல தாலி, தங்கம், அம்மா குழந்தைக்கு நல விஷயங்களான கிட்டு. அடுத்தது வேலையில்லாத பட்டதாரிக்கு டிவிகே மாதம் 4000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 4000 ரூபா வச்சு எப்படியாவது வேலை தேடிக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக டிவிகேல இந்த உதவித்தொகை 4000 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது டிஎம்கேல குறைந்த அளவு உதவி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏடிஎம்கேல 2000 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது விவசாய கடன் 5 ஏக்கருக்குள்ளே இருந்ததுன்னா அதில் 50% கடனை தள்ளுபடி பண்ணுறதா டிவிகே அறிவிச்சிருக்காங்க. டிஎம்கேல எதுவும் இல்லை. அடுத்தது ஏடிஎம்கேல கூட்டுறவு வங்கியில் கடன் தள்ளுபடி உண்டு. கூட்டுறவு வங்கியில் நம்ம விவசாயிகள் யாராவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு தள்ளுபடி உண்டு. அடுத்தது வேலைவாய்ப்பு மக்கள் சேவை, அதுக்கு டிவிக்கேல 5 லட்சத்துலேருந்து 18,000 சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பயிற்சி ஒரு வகுப்பு தொடங்குறதுக்கு வேலைவாய்ப்பு சேவைன்னு ஒரு மையத்தை ஓப்பன் பண்ணலான்னு டிவிக்கே முடிவு பண்ணியிருக்காங்க. டிஎம்கேல கிடையாது. ஏடிஎம்கேல ஏன் அந்தமாரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலன்னு தெரில. அதாவது வேலைவாய்ப்புக்கு ஒரு விழிப்புணர்வாக ஒரு மக்கள் சேவை பயிற்சி மையமாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணுங்கிறது டிவிக்கேல ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எந்த விதமான கூப்பனும் இல்லை. ஆனால் டிஎம்கேல ஆட்சி அமைந்தால் 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் திட்டம் ஒன்று உண்டு. அதில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஏடிஎம்கேல கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேல அதுக்கு பதிலாக 10,000 ரூபாய்க்கு ஒரு உதவித்தொகை உண்டுங்கிறது போட்டிருக்காங்க. அதாவது இதெல்லாம் டிவிக்கேல கிடையாது. இலவசங்கிறது எதுவுமே கிடையாது. வேலை தேடுற பட்டதாரிக்கு மட்டும் 4000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 15 பாயிண்ட் தான் எல்லா கட்சிக்கும் வாக்குறுதிகளை நம்ம இப்போ கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது விட்டுருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாக்களிக்கும் போது இந்த வாக்குறுதிகளை ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் வாக்களித்து அந்த 5 வருஷத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேறியிருக்கா என்னன்னு உங்களுக்கும் தெரியும், வாக்களித்தவங்களுக்கும் தெரியும், ஆட்சிக்கு அமைக்க போகிறவங்களுக்கும் இந்த வாக்குறுதிகள்லாம் கரெக்டாக ஞாபகத்துக்கு அவங்களும் வருவாங்க. வாக்களிக்கிறவங்க தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகமாக வச்சுக்கணும்.
ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.